Stotram, Pastor Joseph, on online message to all of you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே தியானத்திலே நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே குடும்ப உறவுகளை நாம் எப்படி கட்டுவது, அதுவும் குறிப்பாக இந்த நாட்களிலே நமக்கு காணப்படுகிற நேரத்தில் குடும்ப உறவுகளை கட்டுவதிலே வேதாகமத்தின் சில வழிபாடுகள். This week we are going to think together, given the circumstance, how to build strong family relationships. Now, if we observe the situation around us with the movement control order, all of us are staying at home and not being idle, but we still go about our work. இந்த அவசர காலத்தில் பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் வீட்டிலே தங்கும்படி அரசாங்கத்தின் ஆலோசனை கட்டளையும் கூட. ஆக நாம் குடும்பமாக வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பம் நேரம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாய் காணப்படுகிறது. இதுவரைக்கும் காணப்படாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாய் குடும்பங்கள் நீடித்த நேரத்தில் காணும்படிக்கு, உறவுகளை இன்னும் சிறந்த விதத்தில் கட்டும்படி நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். During these adverse times, God has brought us together to stay at home as families, an opportunity to build strong and firm bonding between one another. We have widest opportunities to build such relationships. ஆக முன்னே பார்ப்பதை விட வேலை செய்வதிலும், படிப்பதிலும், நம்முடைய சொந்த காரியங்களை கவனிப்பதிலும் அந்த நேரம் போவதே நமக்கு சில சமயத்தில் தெரியாமல் போயிடும். ஆனால் இப்போது 24 மணி நேரம் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது நாம் வேலைகளை செய்து கொண்டே, படிப்புகளை கவனித்து கொண்டே, பொறுப்புகளை நாம் செய்து கொண்டே குடும்பமாக வீட்டில் இருந்து உறவுகளை கட்டுவதற்கு நல்ல அருமையான ஸ்லாக்கியம். 4 காரியங்கள் உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். முதலில், குடும்பங்களை கட்டுவதை வேதாகமத்தின் வழிபாடு. What are some of the guidelines or scriptural mandate for families in the Bible? 4 காரணங்கள் தெளிவாக இருக்கிறது. முதலாவது, புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை நேசிக்க வேண்டுமா? Some basic concepts or principles of family life in the Bible. Number 1, it's very clear in Ephesians chapter 5 verse 22, husbands are commanded to love their wives. நல்லா கவனிங்க, புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை நேசிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். புருஷர்களே, உங்கள் மனைவியை நேசியுங்கள், அன்பு கூறுங்கள் என்கிற கட்டளை. இட்ஸ் அ mandate, இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ். ஆண்டவர் அது ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளை நேசிக்க வேண்டும். அதே சமயத்தில் எபேசியர் 5:25 மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இந்த கீழ்ப்படிய வேண்டிய இந்த அர்த்தம் என்று பார்க்கும்போது, இப்போ ஆண்டவர் ஒரு புருஷனும் மனைவியும் ஒன்று சேர்த்தபடினால் அது ஒரு இணைப்பு. அந்த இணைப்புக்கு ஒருவர் பொறுப்பாயிருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் புருஷன் முதல் படைத்தபடியினால் அந்த புருஷனை அந்த இணைப்புக்கு தலைவராய், வழிகாட்டியாய், ஆலோசகராய் வைத்திருக்கிறபடினால் மனைவிகள் இந்த தலைமைத்துவத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். The command to wives is to be subject or obey your husbands. Now what does that indicate? Now when God joined Adam and Eve, man and woman, it became a union, it became a set, it became a oneness. And within this oneness, God appointed Adam or the man as the leader of this oneness. And therefore, when God says, wives, be subject to your husbands,
it talks about wives obey, be subject to the leadership, to the headship of the husband in the oneness of the union. They are both required to keep their marriage vows faithfully. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் புருஷனும் மனைவியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த திருமண அல்லது விவாக வாக்குறுதிகளை உண்மையோடு நாணயத்தோடு வாக்கு மாறாமல் அதை காத்து கொள்ள வேண்டும். இது புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் காணப்படுகிற வேதாகமத்தின் வழிபாடு. மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் பிறகு சிட்சிக்கும்படி தேவன் கட்டளையிடுகிறார். It is very clear from the scriptures the role of parents. They are commanded to love, to instruct and discipline their children in the right way. Teach them to walk the right ways in life. Develop their values. Develop their character. Teach them the way of the Lord. Titus 2:4, தீத்து 2:4, Deuteronomy 6:7, உபாகமம் 6:7, Proverbs 13:24, நீதிமொழிகள் 13:24. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் செயல்பட வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், கட்டளைகள் என்பதை பார்க்கும்போது மறுபடி சொல்லுகிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், வேதத்தின் காரியங்கள் ஆழங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், வாழ்க்கையின் வழிபாடுகளை அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எது சரி எது தவறு என்பதை குறித்து, எது சுகபத்திரம் எது ஆபத்தான காரியம் என்பதை குறித்து தெளிவான விதத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்து. இன்னொரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லுகிறது, அவர்களை சிட்சிக்க வேண்டும், அவர்களை சரிப்படுத்த வேண்டும். அவர்கள் தவறான வழியிலே செல்லும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது என்பதை குறித்து அவர்கள் சரியான விதத்திலே நாம் சரிப்படுத்தவோ சிட்சிக்க வேண்டும் என்பது அவசியம். நான்காவது காரியம் பிரியமானவர்களே, children are commanded to honor and obey their parents. பிள்ளைகள் இப்பொழுது பெற்றோர் கொடுக்க வேண்டிய மறுமொழி வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக. இந்த கட்டளை ஒரு வாக்கோடு வருகிறது. உன் நாட்கள், அதாவது கர்த்தர் சொல்லுகிறார் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளே உங்கள் நாட்கள் நீடித்த நாட்களாக இருக்கும்படி நீங்கள் நீண்ட நாட்கள் வாழும்படி உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், மதிக்க வேண்டும், கனம் செய்ய வேண்டும், அவர்கள் சொல்லுகிறபடி கேட்க வேண்டும் என்கிற சரியான புத்தியுள்ள வழிகளிலே நாம் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். Children are to honor their parents through obedience, through responding in love, in hearing what the parents are saying, in responding to their parents in terms of their responsibilities. ஆக இந்த 4 காரணங்களை கொண்டு நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே காணப்படுகிற அடிப்படைகள், காணப்படுகிற அந்த முக்கிய காரியங்கள், ஒரு பிள்ளை அல்லது குடும்பத்தில் காணப்படுகிற மற்றவருடைய சுபாவம், மற்றவருடைய மாதிரி, தங்களுடைய உள்ளடைப்பு இவைகளை விவரிக்க செய்கிறது. It is in the family that values are being developed. It is in the family that all the goodness of God is inculcated into every person, and they will reflect the goodness of God in their outlook of life in society. And therefore our attitudes matter. Our attitudes are those which will give us the type of attitude towards society, towards one another, and therefore it also sharpens and develops our character and personality.
நம்முடைய தோற்றம் நம்முடைய உள்ளான மனுஷன் கூட ஒரு குடும்பத்தில் தான் பிரியமானவர்களே, ஆதிலிருந்து பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அது மதிப்பு செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி நாம் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தலாம், நம்முடைய ஆவிக்குரிய அறிவை எப்படி நாம் விவரிக்கலாம், நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த உறவுகளை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை குறித்து, சரியான உறவுகள் அதை குறித்து நாம் பார்க்கும்போது தவறான உறவுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். We develop values in the family by knowing the difference between establishing good relationships and avoiding bad relationships. All these take place in the family as a unit of God. The family is the basic unit of society. It begins there. In the context of the church, the family is the basic unit within the church. ஒவ்வொரு குடும்பமும் சபை என்கிற பெரிய குடும்பத்திற்கு ஒவ்வொரு அவயமாக முக்கியமான ஒரு அவயமாய் இருக்குது. ஆக this is what scripture teaches about the mandate for Christian families. வேதாகமத்தின் பொருள் நான் கூறிய அந்த 4 காரியங்களில் தான் அது அடங்கியிருக்கிறது. அப்போ வேதாகத்தின்படி நம்முடைய குடும்பத்தை நாம் ஸ்தாபிப்பது அவசியம். இதன் மூலமாய் உறவுகள் விசேஷித்த விதத்திலே பலப்படுத்தப்படுகிறது. 2வது முக்கிய காரியம் பிரியமானவர்களே, உன் குடும்பத்தோடு பலனுள்ள ஒப்பு கொடுத்தல் தேவை. Cultivate a strong commitment to your family. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் சமர்ப்பிக்க வேண்டும். தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுத்தல் அவசியமாய் இருக்கிறது. இந்த ஒப்பு கொடுத்தலை குறித்து சில வார்த்தை நம்ம பாடுறோம் இல்லையா? ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய தலைமைத்துவத்துக்கு, ஆண்டுடைய கர்த்தத்துவத்துக்கு நாம் தாழ்த்தி நம்முடைய ஜீவனையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிலே உண்மை இருக்கிறது, அதிலே சத்தியம் இருக்கிறது, அதிலே நாணயம் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். Commitment to one another in the family is more than love or feelings. It is a recognition of truth between one another. ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் சத்தியம் உள்ளவர்களாய், பொய் சொல்லாதவர்களாய், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காதவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும். We are committed to one another. If your husband is committed to the wife to the husband, the parents to the children, and the children to the parents. And therefore, this commitment builds strong and steadfast relationship. இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் நாம் பார்க்கும் பொழுது சில சமயத்தில் தோல்விகள் வரும், சில சமயத்தில் மனஸ்தாபங்கள் வரும், சில சமயத்தில் வித்தியாசங்கள், வேறுபாடுகள், சிந்தனையிலே வேறுபாடுகள். இப்படி இருந்தும் கூட நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறபடினால், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறபடினால், நீ சொல்வதை நான் நம்புகிறேன், நான் சொல்வதை நீ நம்புகிறாய் என்கிற அந்த நாணயம் இருக்கிற போது, எப்படிப்பட்ட இந்த சின்ன குட்டி குட்டியான இந்த இந்த கசப்புகள், இந்த உறவை பாதிக்கப்படுகிற காரியங்கள் வந்தாலும் கூட அந்த உறவுகள் சாய்ந்து விடாதபடி நிலைத்து நிற்கும், உறுதியாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பதற்கு, ஒப்புரவாக்குதல் அடைவதற்கு தயாராக இருக்கும். There's always a readiness to forgive and to reconcile when some misunderstanding takes place in the family, all because we are committed to each other. சில சமயத்தில் குடும்பத்தில் ஒரு பாவம் அல்லது ஒரு தவறு அல்லது ஒரு குற்றம், ஒரு பொல்லாப்பு, ஒரு தீமை நடந்து விட்டதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும்போது அந்த பாவம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் நேரிடும் பொழுது அதை பக்குவமாய் நாம் மேற்கொள்ள முடியும். We are able to deal with adversity and sin
because we are committed to each other. We are able to deal with that that problem in a very amicable manner. இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுத்தல் இருக்கும் பொழுது தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். We are ready to sacrifice or make some personal sacrifice when we are committed to one another. குடும்ப உறவுகள் பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்வதில் ரொம்ப அவசியம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு டிவி நிகழ்ச்சி பிரியமாய் நான் பார்ப்பதற்கு காத்திருப்பேன். அப்போ திடீர்னு என் மக அவருடைய ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஐயோ என்ன சொல்லுவீங்க, மழை போச்சே அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கா we sacrifice our time, sometimes our talents, our giftings, our money, all these in favor of the other person in the family. சாப்பாடு விஷயத்தில் இல்லையா, உங்களுக்கு அதிகமாய் விரும்பி சாப்பிடுகிற ஒரு கீரையோ மரைக்கீரையோ இருக்காங்க, நீங்கள் 3-4 பேர் சாப்பிடணும். ரொம்ப பத்தாய் ஃபார் எக்ஸாம்பிள்லாம், யூ லவ் டு ஈட் பத்தாய், அண்ட் தென் but there are 3 other people in the family. So you just because you like pithai, you don't kapsa everything la. நீங்கள் கொஞ்சம் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, எனக்கு வேண்டியதை நான் சாப்பிடுவேன், எனக்கு தெரியும் அது பிரியமான சாப்பாடு. So there are a lot of room for sacrifices, personal sacrifices in building relationship. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது தன்மையுள்ள நேரத்தை ஒருவருக்கு ஒருவர் செலுத்த வேண்டும். இப்போ ரொம்ப நேரம் எங்களை வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுங்களா, ஹேண்ட்ஃபோனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில். அப்போ குடும்ப நேரம் பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த குடும்ப நேரம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும்னால் சில சமயத்தில் நம்முடைய ஃப்ரெண்டோட பேசுகிற நேரத்தை நம்ம தியாகம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, சில வெளி உள்ள காரியங்கள் செய்வதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அதே போல தான் டிவி பார்க்குறது, மற்ற காரியங்களை. ஏன்னா குடும்ப நேரம் முக்கியமாக இருக்கிறபடினால் நம்ம நேரத்தை குடும்பத்துக்கென்று ஒதுக்கி வைக்கும் பொழுது ஸ்ட்ராங்கான பலமுள்ள ஒரு குடும்பத்தை நாம் ஸ்தாபிப்போம். When we set aside all that I like, set aside time for family, therefore you will build strong relationship. இவ்விதமாக நாம் செய்யும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய உறவு ஒரு செழிப்புள்ள ஒரு உறவாய் காணப்படுகிறது. சில சமயத்தில் சில உட்காந்துக்கிட்டு சில பழைய அனுபவங்களை குறித்து நீங்கள் பேசலாம். நான் ஒரு 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 உதாரணம் சொல்கிறேங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரவுப்பில் ஒரு சமயத்தில் பெரும் மழை பெய்ந்து நின்றுச்சு. அப்போ நான், என்னோடய அண்ணன், என்னுடைய தங்கச்சி, இன்னொரு தம்பி, 4 பேரும், மற்ற எங்கள் கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்த மழை முடிஞ்சோடனே நின்றோடனே நாங்கள் எல்லாரும் எங்கள் ஸ்கூலு பக்கத்துங்க, மை ஸ்கூல் வாஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் அவர் ஹவுஸ். ஸ்கூலுக்கு பக்கத்து போகும்போது அங்கே பெரிய ஒரு மழை பெய்ந்து இந்த இந்த சேரு, அதாவது இந்த லேண்ட்ஸ்லைட் சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைங்க. அப்போ நாங்கள் பார்த்தோன்னா எல்லாம் ஓடி போய் அந்த அந்த சேத்துல போய் ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த சேரு எங்களை அப்படியே எல்லாத்தையும் கீழே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் வந்துருச்சுங்க சேர். எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம், கத்துறோம். அப்புறம் கடைசியில் எங்கள் அண்ணன் ஒரு பலகையை அப்படியே கண்டுபிடிச்சி போட்டு ஒவ்வொரு ஆளாக ஒரு நாளைக்கு 7-8 பேர் இருப்பாங்க. வெளியே வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி செம்மையாக விழுந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது பழைய அனுபவம் ஒன்று. இன்றைக்கு கூட நாங்கள் குடும்பமாய் பார்த்து பேசும்போது இதை குறித்து நாங்கள் பேசி நாங்கள் சிரிச்சுக்குவோம். ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் குட் டு relive old memories and laugh about it, and that creates a harmonious and well-being, a fresh relationship is being created. மூன்றாவது பிரியமானவர்களே, நல்ல உறவுகளை கிறிஸ்துவ குடும்பத்தில் கட்ட வேண்டுமானால் சரியான தொடர்பு இருக்க வேண்டும்.
we must have effective communicating skills between one another in the family. அர்த்தமுள்ள தொடர்புகள், 3 விதமான தொடர்புகள் இருக்குங்க. ஒன்று வந்து superficial. Hi, morning, how are you, have you had eaten? இது சாதாரணமான ஒரு ஹாய், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, மார்னிங், காலை வணக்கம், இதை சொல்லி இது அப்படியே போயிடும். இது ஒரு லேசான சூப்பர்ஃபிஷியல், ஒரு விதமான என்ன சொல்லுவீங்க, ஷேலோனாக்கா அவ்வளவா ஆழமான ஒரு உறவு இல்லை. ரெண்டாவது ஒரு வந்து கான்வர்சேஷன் தட் ப்ரோக்ரெஸஸ். நாம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் சில சமயத்தில் பேசுவோம், சில சமயத்தில் நம்ம சில காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், நம்முடைய கருத்துக்களை சொல்லுவோம். மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஒரே மழையாக இருக்குது, ஒரே வெயிலாக இருக்குது, இயற்கையை பற்றி பேசுவோம், பல காரியங்களை குறித்து. இப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோம், எல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறையா வாட்ஸ்அப் வருது, அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான், அந்த ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது இப்படி நடக்கு, இது எப்படிங்க, மறுபடியும் இன்னொரு 14 நாள் கொடுப்பாங்களா என்கிற ஒரு விதமான சாதாரணமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு ஜெனரல் கான்வர்சேஷன். பட் த தேர்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் ஒன் ஆஃப் அ டீப்பர் நேச்சர். இந்த டீப்பஸ்ட் லெவல் வந்து பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான மனுஷிலே காணப்படுகிற நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது. சம்திங் லைக் a heart to heart conversation. We share about what we feel inside us. இவ்விதமான ஒரு தொடர்பிலே நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய தோல்விகள், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைனாக்கா அவ்விதமாய் வருகிற சோர்வுகள், we share our joys, our disappointments, our failures. We tell them exactly what we feel, not only about situations, but about how we feel for each other. We tell them, I'm disappointed with you, or these things have been disappointing me. விதமாக ஆழமாய் நாம் போகும்போது அது மாத்திரமல்ல, சின்சியர்லி அப்ரிஷியேட்டிங், ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுதல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து எடுத்து சொல்வது. And therefore we are cautioned not to take family for granted. Just because she is my wife or he is my husband or they are my children, that's it. There is a relationship. But do not take it for granted. Appreciate each other every day. Affirm each other. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்முடைய பலவீனங்களை பகிர்ந்து கொள்ளணும், நம்முடைய சோர்வுகளை பகிர்ந்து கொள்ளணும். இவ்விதமாய் நாம் செய்யும் பொழுது, மனதை திறந்து நம்ம பேசும் பொழுது, நம்ம எல்லோரும் மறுபடியும் இன்னும் அதிகமாய் கிட்ட வருவதற்கு, உறவு இன்னும் திடப்படுத்தப்படுவதற்கு காணப்படுகிறது. Sometimes we are so scared to share our problems with our family members. You know why? That sense of confidence, that sense of openness is still not there. It's missing. ஐயோ, இதை போய் அம்மா கிட்ட சொன்னாங்க, இதை போய் அப்பா கிட்ட சொன்னாங்க, என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்க, அப்போனா இட் இஸ் ஸ்டில் அ ரோட் பிளாக். லுக் அட் திஸ் வே. இந்த காரியத்தை போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அவர் புரிஞ்சுக்குவார். இதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி போன்ற ஒரு திறந்த வாசல், திறந்த இருதயம் இருக்கும் பொழுது உறவுகள் பலப்படுத்தப்படும். Even parents talking to their children, there is a way of talking to them. பெற்றோர் பிள்ளைகளோடு பேசுவது கூட அது ஒரு சரியான முறை இருக்குது. அதட்டிக்கிட்டோம், திட்டிக்கிட்டோம், அன்பாய் நிதானமாய் பேசுவது. 4வது கடைசியாக பிரியமானவர்களே, குடும்பத்தின் உறவுகள் இன்னும் கட்டப்பட வேண்டுமானால், உறுதிப்படுத்த வேண்டுமானால், குடும்பத்திலே நாம் ஒருவருக்கு ஒருவரோடு ஜெபிக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளோடு ஜெபிப்பது அவசியம். When we meet together,
There are so many things we can give thanks to God. கர்த்தருக்கு எத்தனையோ காரியங்கள் நாம் நன்றி சொல்ல இருக்கிறது இல்லையா, நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமாக பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய தேவ அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். The future of each child is in the hands of the parents. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரியமானவர்களே பெற்றோருடைய கையிலே. அவருடைய வழி எப்படி வழி நடத்துகிறார்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்று, தேவனை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்து தெளிவாய் எடுத்து சொல்ல வேண்டும். பல குடும்பங்களிலே இந்த காரியம் இல்லாதபடினால்தான் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற காலத்திலே அவர்கள் அந்த தேவ அறிவு இல்லாதபடி, தேவ பயம் இல்லாதபடி சொந்த உலக பாதையிலே சென்று அவர்கள் வழி தவறி விடுகிறார்கள். Teach them to fear God and teach them to talk to God. இது ரொம்ப அவசியங்க. தேவனுக்கு பயப்படுகிறது அவசியம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்துக்கு ஆரம்பம். உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானமாய் வளர வேண்டுமானால் தேவனுடைய பயத்தை அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். You want your child to be more knowledgeable and wise in this world. Teach them to fear God, for that is what the Bible says. The fear of the Lord is the beginning of wisdom. Involve God in their lives. தேவனுடைய செயல்படுத்தல் அவருடைய வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வாருங்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட நீங்கள் அவர்களை வழிநடத்துங்கள். தேவனோடு சரியான உறவு பலமாய் இருக்குமானால் நாம் ஒருவருக்கு ஒருவர் சரியான உறவு உறுதியாய் பலமாய் ஸ்தாபிக்கப்படும். ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு காரியம், சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கும், பிள்ளைகள் தேவனை அறியாமல் இருப்பார்கள். இன்னும் ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் தேவனுடைய அறிவிலும் ஞானத்திலும் ஆழமாய் தேவனை அறிந்தவர்களாய் பயந்தவர்களாய் இருப்பார்கள். ஆனால் தாயும் தாப்பனோ அல்லது புருஷனோ மனைவியோ தேவனுடைய ஆழத்தை குறித்து ரொம்ப குறைவுபட்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி காணப்பட்டாலும் சரி பிரியமானவர்களே, குறைகளை நாம் தீர்ப்பதற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்காத பெற்றோர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்த பெற்றோர்கள் ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளுக்கு நாம் வழிபாடு சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, the committed need to build the uncommitted, and that's how family relationships are being strengthened. இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பங்கள் தேவனுக்கு ஆழமாய் ஒப்பு கொடுக்காத சூழ்நிலை காணப்படுகிறார்கள். Many families are nominal. They know about God, but they don't know God. Now, this is important. தேவனை குறித்து, தேவனை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். சின்ன பிள்ளை கூட இயேசு யாருன்னு சொன்னால் சொல்லிடும். நாம் கிறிஸ்துவ குடும்பம் பலப்பட வேண்டுமானால் ஆண்டவரை பற்றி அல்ல, ஆண்டவரே நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். That's how families are being strengthened in their relationship. அப்போ இந்த அனலும் குளிருமான இல்லாத குடும்பங்களை நாம் பலப்படுத்துவதற்கு இந்த nominalism must go. There must be a deeper sense of commitment to God, His Word, and our lives must be transformed. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேங்க. குடும்ப உறவுகள் பலமாய் கட்டப்பட வேண்டுமானால் குடும்பத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஜீவியம், ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். If you want to have a strong related or strongly established family with strong relationship, they must be transformed within.
கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டவர்களாய் எல்லோரும் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் மாற்றுதல் இருந்தால்தான் குடும்பத்திலே மாற்றம் கொண்டு வர முடியும். பெற்றோர் கிறிஸ்துவுக்குள் பலமாய் இருந்தால் பலனுள்ள உறவு கொண்ட குடும்பங்களை கட்ட முடியும். பிள்ளைகள் பலனுள்ள உறவுகள் கொண்ட பிள்ளைகளாய் இருக்குமானால் அவர்கள் உலகத்துக்கு செல்லும் பொழுது இந்த உறவு, அதாவது தேவனிடத்தில் காணப்படுகிற உறவு அவர்களை காத்துக்கொள்ளும். So remember these friends. Remember that we have been given a mandate, the mandate to build rightful and strong relationship. தேவ வழிபாடின் பிரகாரமாய் குடும்ப உறவுகளை பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், புருஷன் மனைவி, மனைவி புருஷன் உறுதியாய் கட்ட வேண்டும். இரண்டாவது உங்களுக்கு சொன்னது, குடும்பத்திலே பலனுள்ள உறவுகள் இருக்க வேண்டுமானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். And in this commitment must be ruled by truth and nothing but the truth. Each one of us must be truthful to one another, nothing to hide, and your relationship will grow. மூன்றாவது நாம் சிந்தித்த காரியம், சரியான தொடர்பு இருக்க வேண்டும். There must always be openness in communicating with each other, nothing to hide. தாராளமாய் பேசலாம். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் வந்து அவர்கள் தாராளமாய் கேட்கலாம், பெற்றோர்கள் தாராளமாய் பதில் சொல்லலாம், தாராளமாய் தங்களுடைய உள்ளான ஏக்கங்கள் கவலைகள் பகிர்ந்து கொள்ளலாம். இது பிள்ளைகள் பெற்றோர் மாத்திரமல்ல, குடும்பத்தில் காணப்படுகிற ஒருவருக்கு ஒருவர் அப்படி நம்ம செய்யும் போது உறவுகள் பலப்படுத்தப்படுகிறது. நான் கூறிய கடைசி காரியம் வந்து ஒருவருக்கு ஒருவர் மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவரோடு ஜெபம் செய்தல், தேவனுடைய வழிபாடுகளை கைப்பற்றுவது அவசியம். சத்திய வசனமே அதுக்கு அஸ்திபாரம். Finally, I talked about praying for one another and praying together. The parents praying for the children praying for the parents, praying for one another seals the relationship to be a strong. And our families, in order to be strongly related families, must be founded on the Word of God, with Jesus Christ as Lord of the family. Hallelujah! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கையிலே குடும்பங்களில் உறவுகளை எப்படி நாங்கள் கட்டுவது, ஆண்டவரே உம்முடைய வேதாகமத்தின் வழிபாடு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுத்து சரியான தொடர்பு, ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்திலே தாங்கிக் கொள்வது, இப்படி போன்ற தன்மைகள் நாங்கள் கைக்கொள்வோமானால் எங்கள் குடும்பங்கள் பலமாய் கட்டப்படும். ராஜா, Lord, we saw the scriptural mandate of family values. We saw, Lord, that in order to build relationships, we must be committed to one another, to each other, where truth must prevail. Lord, we also meditated on right and effective communication with one another in the family. And finally, Lord, to pray together and to pray for one another in the family. To this end, Lord, we pray that you'll continue to teach us, even in these adverse situations. The time given to us is so precious that we will use our time together and to build stronger families for God and God alone. ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. இந்த அவசர காலத்தில் நாங்கள் நேரம் எடுத்து இந்த நேரத்தை பயன்படுத்தி எங்கள் குடும்ப உறவுகளை விதமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் கட்டுகிறவர்களாய் இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க பெரிய ஒரு பாக்கியம் என்று எண்ணி எங்கள் குடும்பங்களை கட்ட நீர் கற்று தாரும் ராஜா.
எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுத்து நீரே எங்களை வழிநடத்துமாறு, நீரே எங்கள் உறவுகளிலே எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. Hallelujah.